இந்தியாவிலேயே முஸ்லீம் லீக்ல கூட முஸ்லீமை தவிர மற்றவங்க மெம்பர் ஆகக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா நீதி கட்சி டாக்குமெண்ட்டை போய் எடுத்து பாருங்க, அதுக்கு எதிராக வழக்கெல்லாம் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அந்த கட்சியிலேயே நீதி கட்சியில மெம்பர் ஆக முடியாதுன்னு. அதனால கேஸ்டிஸ் கம்யூனலிஸ்ட் ஆர்கனைசேஷன் திராவிடியன் ஸ்டாக்கோட வேறு. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய கட்சி டிகேடிஎம்கேயே ஒரு மத விரோத ஜாதி விரோத அமைப்பைத்தானே இருந்தாங்க, அப்படித்தானே வந்திருக்காங்க. இவர் இதெல்லாம் பேசலாமா? சரி, உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை பத்தி அதனுடைய ஃபைனல் டாக்குமெண்ட் என்ன? இது 1920 வழக்கு வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் சர்வே பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு 1924 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தீர்ப்பு வருது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த தர்கா, அப்போ அதில் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தர்காங்கிற வார்த்தை இல்லை. தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ், முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற கட்டடம், அது இருக்கிறது 34 சென்ட். அதனால அதுக்கு மேல அவங்களுக்கு எந்த இதுவும் இடமும் உரிமை இல்லை. அது சொன்னதோட நிக்கல. அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே மீதி தி ஹோல் மவுண்டைன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா, முருகனுக்கு தான் மீதி முழு மலையும் சொந்தம். இதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யறாங்க. அதுல 1931 லண்டன் பிரிவி கவுன்சில்ல அதற்கான தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டினுடைய தீர்ப்பை அப்ஹோல்டு பண்ணி, இது அந்த 34 சென்ட்டுக்கு மேல அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது மட்டும் இல்லை, பிரிவி கவுன்சிலுடைய ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலையிலேயே அதை பராமரிக்கணும். ஸ்டேட்டஸ் குவோ ஷுட் பி மெயின்டைன்டு. நீங்க இன்னைக்கு போய் அந்த தர்கா இருக்கிற இடத்த பாருங்க, அவங்க அதுக்கு வெளியில எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அதை அனுமதிச்சதே தப்பு. அதை செஞ்ச ஹிந்து விரோத தீய சக்திகள் யார் யாரு நான் விசாரிக்கணும்னு இப்ப கேட்கிறேன். ரெண்டாவது, மலையில எந்த இடத்துல எண்ணிக்கை ஏத்துனா உங்களுக்கு என்ன? ஹோல் மவுண்டைன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா.